இந்த கொஸ்டினை பாருங்கள். பிப்ரவரி 1937 பொதுத் தேர்தல் நடந்தபோது ஜவஹர்லால் நேரு நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து காங்கிரஸின் செய்தியை எங்கும் கொண்டு சென்றார். இருப்பினும் தேர்தலில் காங்கிரஸின் வெற்றிக்கு காந்திஜி முயற்சியே காரணம். இது தவறு. காந்திஜி முழுவதுமாக தேர்தல் அரசியலிருந்து ஒதுங்கிடுவார். 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வர்றப்பவே தேர்தல் அப்படிங்கிற கான்செப்ட் போகிறப்போ காந்தி தேர்தல் அரசியலிருந்து ஒதுங்கிடுவார். எந்த விதமான தேர்தலில் நிற்க மாட்டார், பிரச்சாரம் செய்ய மாட்டார். சரிங்களா? அப்போ என்ன கேட்டால் ஒன்று மட்டும் தான் சரியானதாக இருக்கும். தேர்தல் அப்படிங்கிற வார்த்தையை காந்தியோடு இணைக்கவே கூடாது. சரிங்களா? ஸ்கூல் புக்கில் எடுத்து பார்க்குறப்ப இதை பற்றியான தகவல் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பார்க்கலாம். நேரு இப்படி தகவல் ஸ்கூல் புக்கில் இல்லை, ஆனால் என்ன தகவல் கிடைக்கும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 1937 ஆண்டு தேர்தல் அறிவிக்கப்பட்டதுடன் 1935 ஆண்டு இந்திய அரசு சட்டம் அமல்படுத்தப்பட்டது. சட்டமறுப்பு இயக்கத்தால் காங்கிரஸ் பெரிதும் பலன்பட்டது. சட்டப்பேரவை புறக்கணித்தல் கைவிட்ட காங்கிரஸ் தேர்தலில் போட்டியிட 11 மாகாணங்களில் போட்டியிட்டு 7 மாகாணங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. மதராஸ், பம்பாய் மத்திய மாகாணம், ஒடிசா, பீகார் ஐக்கிய மாகாணம், வடமேற்கு எல்லை மாகாணம், சர் முகமது சாதுல்லா தலைமையிலான அசாம் பள்ளத்தாக்கு முஸ்லீம் கட்சியுடன் கூட்டணி அரசு உட்பட 8 மாகாணங்களில் ஆட்சி அமைச்சது. 7 தனியாகவும் 1 கூட்டணியோட ஆட்சி அமைச்சது.